என்னோட பேர் சி சுரேஷ் பாபு, ஜெனரல் செக்ரட்டரி அண்ட் டெக்னிக்கல் சேர்மன் தமிழ்நாடு ஸ்டேட் அமெச்சர் கிக் பாக்ஸ் அசோசியேஷன், சேர்மன் வாக்கோ இந்தியா கிக் பாக்ஸிங் ஃபெடரேஷன், கோச்சிங் கமிட்டி. இன்றைக்கு நம்மளோட சென்னை நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் தமிழ்நாடு ஸ்டேட் அமெச்சர் கிக் பாக்ஸ் அசோசியேஷன் நேஷனல் கிக் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் சில்ட்ரன் அண்ட் கேடட்ஸ் 2025 நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நம்முடைய சிறப்பு விருந்தினர் டாக்டர் ஆர்த்தி அருண் மேம், அதே நேரத்தில் மிஸ் மைத்ரி ஃப்ரம் போன் அண்ட் ஜாயிண்ட் சவுந்தரபாண்டியன் ஹாஸ்பிட்டல், அதுக்கு அடுத்தது நம்மளுடைய சேர்மன் தமிழ்நாடு ஸ்டேட் அமெச்சர் கிக் பாக்ஸ் அசோசியேஷனோட சேர்மன் டாக்டர் பிரதி பிலிப் ஐபிஎஸ் சார் வந்திருக்காங்க. இந்த நேஷனல் கிக் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்புக்கு நிறைய மெடல் செரமனிஸ் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ சார். இந்த தமிழ்நாடு ஸ்டேட் கிக் பாக்ஸிங் அசோசியேஷன் சேர்மனா பொறுப்பெடுத்து 4 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ ஆரம்பத்தில் இந்த ஸ்டேட் ரெக்கக்னிஷன் இருக்கல. இப்போ மாண்புமிகு டெபுட்டி சிஎம்க்கு பேட்ரனேஜ் இருக்க காரணம் அசோசியேஷனுக்கு எல்லாம் ரெக்கக்னிஷன் கிடைச்சிருக்கு. இந்த 2வது இந்த மாதிரி நேஷனல் லெவல் காம்படிஷன் 22 பிறகு இப்பதான் நடத்துறாங்க 2025. இதுல 1500 அத்லீட்ஸ் 28 மாநிலத்திலிருந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. இதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் 10 lakhs கிராண்ட் கொடுத்துருக்காங்க, சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிறப்பா சுரேஷ் ஆர்கனைசர் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இதுவரை நடத்தின நிகழ்ச்சியில நான் பார்த்த அளவில் இதுதான் ரொம்ப சிறப்பாக நடக்குது. வைட் பார்ட்டிசிபேஷன் இருக்கு அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஆர்வலோட பார்ட்டிசிபேட் பண்றாங்க. காம்படிஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஸ்போர்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. டாக்டர் சொல்லுவாங்க எப்படி நம்ம எல்லா ஸ்கெலிட்டல் பாடி மசில் எல்லாத்துக்கும் ஒரு டெஸ்ட் இந்த ஸ்போர்ட். பாக்ஸிங் மட்டும் இல்லை, கிக் பாக்ஸிங் இது ரொம்ப பிரயோஜனமான ஒரு ஸ்போர்ட். வைஸ் பிரசிடென்ட் தமிழ்நாடு ஸ்டேட் பாக்ஸிங் அசோசியேஷன் இது நேஷனல் சில்ட்ரன் அண்ட் கேடட்ஸ்க்கு நடக்கிற இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் 7 years to 15 years பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அண்ட் இது 1500 players பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு 174 players பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ கெஸ் திஸ் இஸ் ஆல் தி players. ஓவரால் சாம்பியன்ஷிப் தமிழ்நாடு. You want to add anything? நிறைய வளர்ந்துருக்கு. அதான் நான் சொன்னேன், 4 வருஷம் முன்னே நான் ஜாயின் பண்ணும்போது சேர்மனா எஸ்டிஐடி ரெகக்னிஷனே இருக்கல. இப்ப எஸ்டிஐடி முக்கியமா ரெகக்னிஷன் கொடுத்திருக்காங்க, நேஷனல் லெவல்ல ரெகக்னிஷன் கொடுத்திருக்காங்க. ஸோ அது காரணம் கவர்மெண்ட் அரசாங்கத்துக்கு சப்போர்ட் எப்பவுமே கிடைக்குது. இந்த ஸ்டேடியம் கிடைக்கிறதுக்கே இதுக்கு முன்னே ரொம்ப கஷ்டமா இருந்தது. அங்க நிறைய தடவை மெம்பர் எஸ்டிஐடி கிட்ட பேசி தான் கிடைக்கும். இப்போ அவங்களே எல்லா வழியிலையும் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ இது பெரிய ஒரு என்கரேஜ்மெண்ட் இந்த ஸ்போர்ட்டுக்கு. அண்ட் இந்தியா லெவல்ல நம்ம கிக் பாக்ஸிங் தமிழ்நாடு தான் லீடிங் எல்லாத்துலயும். ஈவன் இன்டர்நேஷனல் காம்படிஷன்ல இவர் தான் சீஃப் கோச். நிறைய பிரைசஸ் நம்ம தமிழ்நாடு அத்லீட்ஸ் தான் ஜெயிக்கிறாங்க. ஸோ இதுல நம்ம எப்படி செஸ்ல ஸ்டேட் கவர்மெண்ட் நிறைய பேசும்போது சொன்னேன், ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி வேர்ல்டு செஸ் கேம்ஸ் இங்க நடத்தின பிறகு 4 வருஷம் என்ன ஆயிடுச்சு, நம்ம தமிழ்நாடு இளைஞர்கள் தான் வேர்ல்ட் லெவல் காம்படிஷன்ல ஜெயிக்கிறாங்க, கோல்டு டாப் லெவல். அது வரலாறு மாத்துறது ஒரு நிகழ்ச்சி. சென்னையில கிக் பாக்ஸிங் அகாடமி கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு வளர்ச்சிக்கு என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பிளான் வச்சிருக்கீங்க? அது இவர் சொல்லுவாங்க. என்னென்ன பிளான் வச்சிருக்கீங்க? இன்னைக்கு தமிழ்நாடு பிளேயர்ஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க நேஷனல் லெவல், இன்டர்நேஷனல் லெவல்ல, அண்ட் தென் ஏஷியன் அண்ட் தென் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் அண்ட் வேர்ல்ட் கப். பட் நமக்கு என்னன்னா கவர்மெண்ட் சைட்ல இருந்து இன்னுமே ஒரு இண்டோர் ஸ்டேடியம் இல்லை கிக் பாக்ஸிங் ஸ்போர்ட்டுக்கு. ஸோ ஃபியூச்சர்ல எஸ்டிஐடி மூலியமாவோ இல்ல கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு மூலியமா கிக் பாக்ஸிங் ஸ்போர்ட்டுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவல் இண்டோர் ஸ்டேடியம் கிடைச்சதுன்னா நம்ம தமிழ் பிளேஸ் நிறைய பர்ஃபார்மன்ஸ்க்கு ஈஸியா இருக்கும். பிளஸ் நம்ம கோச்சிங் கேம்ஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்கும். பிளஸ் நம்ம பிளேயர்ஸோட அட்வான்டேஜஸ் ட்ரைனிங் பண்றதுக்கு பெனிஃபிட்டாகவும் இருக்கும். நாங்க ஆல்ரெடி 3 வருஷமா எஸ்டிஐடி கிட்ட மனு கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி கிக் பாக்ஸிங் விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு
எங்களுக்குன்னு ஒரு அரங்கம் வேணும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கோம். அவங்களுமே வந்து மெம்பர் செக்ரட்டரி வந்து அந்த கோரிக்கையை வந்து பரிசீலனை செய்து எங்களுக்கு தக்க நேரத்தில் வந்து வழங்குவேன் என்று கூறியுள்ளார். தமிழ்நாட்டுல எவ்வளவு சார் கிக் பாக்ஸிங் ஸ்போர்ட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க? இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா 300 தேசிய கிக் பாக்ஸர்கள் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் வந்து 50 சர்வதேச கிக் பாக்ஸர்கள் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் வந்து 1500 மாநில அளவிலான கிக் பாக்ஸர்கள் இருக்கிறார்கள். ஆனா கிக் பாக்ஸிங் சில பேர் புரிதல் இல்லாம எல்லாம் கிரிக்கெட்டை நோக்கி போறேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. கிக் பாக்ஸிங் வரும்னா என்ன பண்ணணும்? அதாவது கிரிக்கெட்டுக்கும் கிக் பாக்ஸிங்கும் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா கிரிக்கெட் வந்து ஆல்ரெடி ரீச் ஆயிடுச்சு, கமர்ஷியல் கேமா ரீச் ஆயிடுச்சு, நிறைய வந்து லைவ் டெலிகாஸ்டா இருக்கு. இன்னைக்கு ஒரு ஸ்போர்ட் வந்து ரீச் ஆகுறதுக்கான ரீசன் என்னன்னா அந்த ஸ்போர்ட் வந்து டெலிவைஸ் ஸ்போர்ட்டா இருக்கு. நீங்க ஃபுட்பால் எடுத்தீங்கன்னா ஃபுட்பாலும் டெலிவைஸ் ஸ்போர்ட்டா இருக்கு. அதே மாதிரி கிக் பாக்ஸிங் என்னைக்கு டெலிவைஸ் ஸ்போர்ட் ஆகுதோ அன்னைக்கு வந்து கண்டிப்பா வந்து இந்த கிக் பாக்ஸிங் வந்து ரீச் ஆகும். அப்போ கிக் பாக்ஸிங் சேரணும்னா ஏதாவது சின்ன பசங்களுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட் வாங்கணும், அதுக்கேற்ற மாதிரி உங்களோட அகாடமில வந்து எல்லாம் ஃப்ரீயா தருவீங்களா இல்ல ஏதாவது முயற்சி எடுத்துருக்கீங்களா? எங்களோட அகாடமியில வந்து எல்லா கோச்சஸுமே என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்கன்னா 5 வயதுல தான் வந்து நாங்க ட்ரைனிங்கே கொடுக்குறோம். பயிற்சி